Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சூறைக்காற்றால் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர் பறந்து மின்கம்பியில் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் கும்மிடிப்பூண்டி மற்றும் பொன்னேரி பகுதியில் திடீரென சூறைக்காற்று வீசியது. அப்போது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கவரப்பேட்டை அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர் சூறைக்காற்றில் பறந்து மின்கம்பியில் விழுந்து சிக்கியது. இதனால் கவரப்பேட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. இதேபோல் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள சாம்பல் துகள்கள் சூறைக்காற்றால் பறந்ததில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதே இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இளைஞர் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வளையமாதேவியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் சிமெண்ட் ஓடு விற்பனை கடையில் வேலை செய்து வந்ததாகவும் தவறி விழுந்து இறந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது உறவினர்கள் ஊர் மக்களுடன் இணைந்து புவனகிரி விருத்தாச்சலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விடிய ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மர்ம மரணங்கள் அதிகரித்துவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கோவையில் வீசிய சூறைக்காற்று காரணமாக கிரிக்கெட் விளையாடியவர்கள் திணறும் செல்போன் வீடியோ வெளியானது. கணுவாய் யமுனா நகரில் மழை பெய்த நிலையில் அதற்கு முன்னதாக பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் அங்குள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் சூறைக்காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் நிலை தடுமாறினர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் மைதானத்தில் இருந்த பொருட்களும் தூக்கி வீசப்பட்டன. விளையாட்டை பாதையில் நிறுத்திய இளைஞர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி தப்பினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டியில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 6 பேர் காயமடைந்தனர். அருள்மிகு குளங்கரை காத்த கூத்த ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழாவையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகளும் ஒவ்வொரு காளைகளை அடக்குவதற்கு 9 மாடுபிடி வீரர்களும் அனுமதிக்கப்பட்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. இந்நிலையில் விடிய ஆட்சியில் முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தப்படாத காரணத்தால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அவதிக்குள்ளாக்கியது. மேலும் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வத்துடன் மீன்பிடித்துச் சென்றனர். எட்டயம்பட்டி பெரிய கண்மாயில் நீர் வற்றியவுடன் ஆண்டுதோறும் ஊர் சார்பில் மீன்பிடி திருவிழா நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி திருவிழா உள்ளூர் வெளியூர் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஊத்தா மீன்பிடி கூடை மூலம் ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட 42 மருத்துவ குணம் கொண்ட பாகற்காய் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஸ்ரீமதுரை ஊராட்சி கம்மாத்தி கிராமத்தில் காட்டில் மட்டுமே விளையக்கூடிய பாகற்காயை சிவதேவன் என்ற விவசாயி சாகுபடி செய்து வருகிறார். அந்த வகை பாகற்காயை பண்டை கால மனிதர்கள் உபயோகம் செய்து வந்ததாகவும், எனவே அவற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இத்தகைய இயற்கை விவசாயத்தை விடியா அரசு ஊக்குவிக்கவும் அவர் வலியுறுத்தினார். சாப்பிடும்போது இந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுது. 1-2 நாள்லேயே சுகரில் நார்மல் லெவலுக்கு வந்துடும். அதே போலவே இது இந்த பாகற்காய் அதுக்கு மேலே ரொம்ப ஒரு 42 வியாதிக்கு மருந்துன்னு சொல்லி சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க. இது நம்ம வாங்கிட்டு இருக்கிற பாவக்காய் எல்லாம் ஹைப்ரிடு நிறைய கிடைக்கிது. ஹைப்ரிடுன்றது உண்மையான பாவக்காய் இல்லை. இது நாட்டு ரகம்ன்றது நம்ம காட்டிலிருந்து பறித்து எடுத்துகிட்டு டெவலப் பண்ணி அதை இது பண்ணுறது தான் நாட்டு ரகம்.